refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. எது ஜேமி ஓவர்டனுக்கு இன்ஜுரியா? என்னையா நினைச்சுக்கிறீங்க நீங்க மனசுல? ஒரு சீசன்ல ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கொடுமைகளையா கொடுப்பீங்க? சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இவ்வளவு டார்ச்சரா கொடுப்பீங்க அப்படின்னு நேத்துல இருந்து வந்து நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தது நீங்க நடந்து கண் கூட பார்த்து இருந்திருப்பீங்க. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கவனிக்கணுமா இல்லையா? எஸ், நம்முடைய ஜேமி ஓவர்டனுக்கு பதிலாக வரப்போறவர் இவர்தான் என்று அறிவிப்பு வந்து விட்டது. ஏ, அவர் யாருங்கிறத பார்ப்போம். என்ன நடக்க போகுதுங்கிறத பேச போறோம் இந்த வீடியோல. வாய்ஸ் அண்ட் ஆல்சோ மை டியர் பிட்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ ரைட், நம்மளுடைய டிஎன் ஃபாரஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இப்போ ஜேமி ஓவர்டனுக்கு பதிலாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காரு. யார் அவர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டிஎன் ஃபாரஸ்டர் அப்படிங்கிறவர் வந்துட்டு காட்டுக்குள்ளே ஏதாவது வந்துட்டு காட்டின் காவலராக இருப்பாரோ. ஃபாரஸ்டர் அப்படின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா காதலையே கடிச்சு விடுவேன். ஸோ அவர் டிஎன் ஃபாரஸ்டருங்கிறது வந்து நம்மளுடைய இது ஜேஎஸ்கே இருக்குது பார்த்தீங்களா, ஜொஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸு, அதில் வந்து விளையாடிட்டு இருந்த ஒரு முக்கியமான வீரர். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வீரர், ஒரு ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் சும்மா டிலுக் நடிப்பார். அப்புறம் ரைட் ஆர்மில் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து ஜொயின்னு ஓடி வந்து போடுவார். இவருடைய T20 இன்டர்நேஷனல் டெபியூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து சவுத் ஆப்பிரிக்காக வந்துட்டு நியூசிலாண்டுக்கு அகெயின்ஸ்டாக மார்ச் மாதம் வந்து இந்த வருஷம் தான் வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் அவர் விளையாடியதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 T20 இன்டர்நேஷனல் மேட்ச் தான் விளையாடிருக்காரு. இதுதான் அவருடைய நிலைமை. இந்த 5 மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்டே அவர் அடிச்சது ஒரு 21 நாட் அவுட் தான். ஸோ இவர் வந்து இன்னும் பெருசாக T20 இன்டர்நேஷனல்ஸில் ஆட ஆரம்பிக்கலாம். ஆனால் அங்கத்தான் நான் வரேன். ஆனால் இந்த டிஎன் ஃபாரஸ்டர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிஎஸ்கேக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேஎஸ்கேக்கு வழிக்கார், ஜொஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ். அதில் அவர் ஆடிய சில இன்னிங்ஸ், அதில் அடித்த 6, அந்த ஷாட்டு, அதெல்லாம் பார்க்கும்போது வாட் அ மேன், இவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் கேட்குற மாதிரி தான் நிஜமாகவே இவருடைய பேட்டிங் இருக்குதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் ஜேமி ஓவர்டன் அவர்கள் வெளியே போனதின் பின்னால் இந்த IPL 2026 இப்போ டிஎன் ஃபாரஸ்டர் அவர்கள் நமக்கு விளையாடுவதற்காக வந்துள்ளார். ஆனால் இவர் வந்துட்டு எல்லா மேட்ச் விளையாட முடியுமா? பாக்கி இருக்கிற 3 மேட்ச்சு, அதுக்கப்புறம் பிளே ஆஃப்லாம் இந்தியா சிஎஸ்கே போச்சு அப்படின்னா அதெல்லாம் விளையாடுவாராங்க இவர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து தெரியலை. ஒருவேளை அடுத்த மேட்ச் வந்து விளையாடலாம், வரப்போகிற நம்ம எல்எஸ்ஜி மேட்ச்லேயே அவர் விளையாடுவாரான்றதெல்லாம் வந்து ஒரு கேள்வி தான். டிஎன் ஃபாரஸ்டர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி சும்மா அமேசிங்காக இருக்கும். அவருக்கு அடி 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 நடிப்பாப்பில், அடி 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 பொழிக்க வந்தேன்லே சரி குளிக்க வந்தேன்லே அப்படின்னு சொல்லி டான்ஸை போட்டு இருப்பாப்பில் தலைமை பேட் வச்சுக்கிட்டு. அப்புறம் பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு நல்ல லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம ஜேமி ஓவர்டனுக்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் ஜேமி ஓவர்டன் வந்துட்டு பவுலிங் ஆல்ரவுண்டர், பவுலிங் தான் அவருக்கு பெஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு செகண்ட் நம்மளுடைய பேட்டிங். பட் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்கில் வந்து சும்மா இவர் ஓவர்டனெல்லாம் மிஞ்சி போயிடுவாப்பில், ஒரு நல்ல பேட்டிங் ஆல்ரவுண்டர் இவர். பேட்டிங்கில் வந்து நம்மளுடைய டெவால்ட் பிரவிஸ் குறைய வந்து தீக்கிறதுக்கு வந்திருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு தான் என்னன்னா, இந்த சீசனில் டெவால்ட் பிரவிஸாக விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதோ அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிது. ஏன் அப்படின்னா இப்படித்தான் போன சீசனில் டெவால்ட் பிரவிஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள வந்தார். ஐயா என்னங்க அவர் இப்படி விளாடுறாரு, ஏங்க இவரே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிஎஸ்கே யோசிச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம டிஎன் ஃபாரஸ்டர் அவர்களையும் நல்லா விளாட்றாப்பா, அடாடாடா இந்த பையனை நம்ம வச்சுக்கணுமுங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி கூட மேபி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதனால் டிஎன் ஃபாரஸ்டர் மிச்சம் இருக்கக்கூடிய மேட்சஸில் எத்தனை மேட்சஸ் விளாடுவார், அவருக்கு பிளேயிங் கிரவுண்ட் இடம் கிடைக்கும். அவர் நம்மளுடைய சென்னை பிச்சில் அப்புறம் வந்து இந்தியா பிச்சிலலாம் வந்துட்டு இந்தியன் பிச்சர்ஸில் எப்படி விளாட்றாரு, எப்படி அடாப்ட் ஆகிறாருங்கிறதெல்லாம் பார்த்து தான் உடனடியாக அவர் வந்து எதனா ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா, இல்லை கொஞ்சம் டைம் ஆகும் பாஸ் அப்படின்னு ஒரு சொல்லுவாரா என்னங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். உங்களுடைய கருத்தில் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். கலர் கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலையா, ஐயே அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது. சீக்கிரம் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விளையாடுறது உங்கள் படம். ஓகே பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.